அமலாக்கத்துறை அதிகாரிகளை உளவு பார்த்தாரா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. இதற்கு காரணம், அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரவிந்த் கெஜ்ரிவால் உளவு பார்த்தது தொடர்பான ஆவணங்களும் நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ ரமேஷ். வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை நேற்று கைது செய்தது. நேற்று அவருடைய இல்லத்திற்கு விசாரணைக்காக சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 1 மணி நேர விசாரணைக்கு பின்னர் அவரை கைது செய்திருக்கின்றனர். இந்த விசாரணையின் போது, நேற்று அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனை மற்றும் விசாரணையின் போது சில முக்கியமான ஆவணங்களை அமலாக்கத்துறை கண்டெடுத்துள்ளனர். அதில் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை விசாரித்து வரக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளை உளவு பார்த்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பாக, அதாவது இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரவிந்த் கெஜ்ரிவால் உளவு பார்த்தது சம்பந்தமான டொசையர், அந்த ஆவணங்களை நேற்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டெடுத்திருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் கூறப்படுகின்றது. சுமார் 150 பக்கங்கள் கொண்ட அந்த ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டெடுத்திருக்கின்றனர். அதில் குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அமலாக்கத்துறையின் இணை இயக்குநர்கள் மட்டத்திலான அதிகாரிகள் யார் யார், அவர்களுடைய குடும்ப பின்னணி என்ன, அவர்களுக்கு எங்கெல்லாம் சொத்துக்கள் உள்ளது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அந்த ஆவணத்தில் இடம்பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே அமலாக்கத்துறை அதிகாரிகளையே அரவிந்த் கெஜ்ரிவால் உளவு பார்த்த இந்த விவகாரத்தை தாங்கள் தீவிரமாக நீதிமன்றத்தில் முன்னெடுக்க போவதாகவும், இது தொடர்பான ஆவணங்களை சீரிடப்பட்ட உரையில் வைத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது மட்டுமல்லாது, அமலாக்கத்துறை மற்றும் எதிர்க்கட்சிகளுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது, டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கிடைத்த பணத்தை கொண்டுதான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கோவா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி செலவு செய்தது என்பது அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கின்றனர். அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கிடைத்த பணத்தை தங்களுக்கு தேர்தலில் போட்டியிட செலவு செய்வதற்காக வழங்கினார் என்ற அந்த வாக்குமூலத்தையும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சமர்ப்பிக்க இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் தற்போது வெளியாகி பெறும் ஒரு சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது என்னவென்றால், 2015ஆம் ஆண்டு டெல்லி மாநில அமைச்சரவை ஃபீட்பேக் யூனிட், அதாவது FBU என்கிற ஒரு உளவு பார்க்கும் அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த FBU-னுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், டெல்லி மாநில அதிகார எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள், முக்கியமான சில நீதிபதிகள், அதே போல சில முக்கியமான நிறுவனங்கள் ஆகியோரை உளவு பார்ப்பதற்காக இந்த அமைப்பு அமைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு, ஏற்கனவே டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் அது தொடர்பான அந்த வழக்கை CBI விசாரணைக்கு கடந்த ஆண்டு உத்தரவிட்டது நமக்கெல்லாம் நினைவு இருக்கும். எனவே அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் உளவு பார்த்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு கொண்டு முன்வைக்கப்படுகின்றது. அவ்வாறு அதற்கான முறையான ஆவணங்களை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் தற்போதைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றத்தில் நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் பல மாதங்கள் சிறையில் கழிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகின்றது. ஏற்கனவே நமக்கு தெரியும், மணீஷ் சிசோடியா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டார். ஓராண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இன்னமும் அவருக்கு பிணை என்பது வழங்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கின்ற சூழலில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உடனடியாக என்ன மாதிரியான நிவாரணம் கிடைத்துவிடும் என்கிற ஒரு கேள்வியும் வாதமும் முன்வைக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.